ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் vs அயர்லாந்து மேட்ச். அவங்களோட இந்த குரூப் ஸ்டேஜில் கடைசி மேட்ச் ரெண்டு டீமுமே விளையாடுறாங்க. இது விளையாடுறதுக்கு முன்னே நம்ம பாபர் அசம், பாகிஸ்தான் கேப்டன் பாபர் அசம் பத்திரிகையாளர் சந்தித்தார். அப்போது அவங்க டீமை பற்றியும் இந்த வேர்ல்டு கப் பற்றியும் ரொம்ப ஒரு கண் கலங்கி பேசி இருக்காரு. அது என்ன பேசுகிறார், ஏது பேசுகிறார் சொல்லிட்டு வீடியோ டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டு வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். பாகிஸ்தான் அணி, எங்கள் அணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நல்ல ஒரு கேம் விளையாடணும் தான் நாங்கள் வந்தோம். அதுக்கு முன்னே நாங்கள் நிறைய பிளான் பண்ணோம், நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணோம். எங்கள் ஃபிசிக்கலில் கூட நாங்கள் நிறையா ஒரு பார்வை இருந்துச்சு, எல்லோரும் நல்லா ஃபிசிக்கலில் கூட நாங்கள் ரெடி ஆகணும். பட் எங்களால் கரெக்டான ஒரு கேமை எக்ஸிக்யூட் பண்ண முடியல. இந்த வேர்ல்டு கப்பில் நாங்கள் எல்லாமே ஜெயிக்க வேண்டிய மேட்ச் தான். நாங்கள் யூஎஸ்ஏ கூட சூப்பராக வரைக்கும் போயிட்டு தோற்றோம். இந்தியா அணிக்கிட்டு மேட்ச் எங்கள் கையில் தான் இருந்துச்சு, நாங்கள் விட்டுட்டோம். சின்ன சின்ன தப்பால் தான் நாங்கள் தோற்றோம். ஆனால் கண்டிப்பாக நாங்கள் பாராட்டியே ஆகணும். யூஎஸ்ஏ அணி பயங்கரமாக விளையாடுறாங்க, சூப்பராக இருக்குது. அவங்களோட அணிக்கு குறைஞ்சு தான் எக்ஸ்பீரியன்ஸ். இது இருக்குது 33-34 மேட்ச் தான் T20 ஆடி இருக்காங்க. ஆனால் எங்களை அடிச்சிருக்கிறது ரொம்ப பெருமையாக இருக்குது. அது இல்லாமல் நல்லா விளையாடுறாங்க. அவங்க ஃப்யூச்சர் கண்டிப்பாக நல்லா இருக்குது. இருந்தாலும் நாங்கள் சூப்பர் 8 கூட குவாலிஃபைட் ஆகாது எங்களுக்கு ரொம்ப வருத்தமாக தான் இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா, லாஸ்ட் இயர் நாங்கள் ஒரு செமிஃபைனல் அப்படிலாம் போயிருக்கோம். அப்புறம் இங்கிலாந்து கூட ஃபைனல்லாம் கூட ஆடி இருக்கோம். அப்படி இருந்த டீம் எங்களுக்கு இப்போ ரொம்ப பின்னாடி அடைஞ்சிருக்கு. கண்டிப்பாக நாங்கள் அடுத்து கம்பேக் கொடுப்போம். அது மட்டும் இல்லாமல் 2026 நடக்க போகிற T20 வேர்ல்டு கப் இந்தியாவிலும் இலங்கையிலும் நடக்க போது, அதுக்கு நாங்கள் குவாலிஃபையர் ஆடி தான் வரணும். அது எங்களுக்கு வருத்தமாக இருக்குது. இருந்தாலும் என்ன பண்ணுறது, கிரிக்கெட் எப்படி வேணால் மாறும். அதனால் கண்டிப்பாக எங்கள் அணி கம்பேக் கொடுப்போம். பாகிஸ்தான் அணியாக நாங்கள் கண்டிப்பாக திரும்பி வருவோம்னு சொல்லிட்டு கொஞ்சம் நல்லா தான் பேசியிருக்காரு. ஆனால் அந்த பேசும்போது அவர் கொஞ்சம் கண் கலங்குச்சின்னு சொல்லாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, பாபர் அசம் தான் T20 கேப்டனாக இருந்துட்டு வந்துட்டுருக்காரு. நடுவில் ஷாஹித் அஃப்ரிடி மாற்றினாங்க. திருப்பி இவர்கிட்டே குத்தாங்க கேப்டன்சி, நல்லா பண்ணுவாரும் பார்த்தா. ஆனால் இவரும் சொதப்பலாக தான் பண்ணிகிட்ருக்காரு. அதனால் கண்டிப்பாக பாகிஸ்தான் அணி நல்ல டீம் தான். பட் அவங்க இந்த அளவுக்கு ரொம்ப பின்னடைவாக போயிருக்குது, ரொம்ப வருத்தம் அளிக்குதுங்க. நான் தான் நம்ம பங்காளி சண்டை அப்படி இப்படி இருந்தாலும் ஒரு வேர்ல்டு கப்னால் கண்டிப்பாக மேட்ச் ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கணும். அடுத்து குரூப் ஸ்டேஜ் போயிட்டாங்க. ஏபின்னு சொல்லிட்டு ஆஸ்திரேலியா, இந்தியா, ஆப்கானிஸ்தான், பங்களாதேஷ் ஒரு போலும், சவுத் ஆஃப்ரிக்கா, வெஸ்ட் இண்டீஸ், இங்கிலாந்து, அப்புறம் யூஎஸ்ஏ ஒரு போலும் இருக்காங்க. கண்டிப்பாக மேட்ச் சுவாரஸ்யமாக இருக்கும். இருந்தாலும் ஒரு ஃபைனலி இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் வந்தால் கண்டிப்பாக ரொம்ப சூப்பராக இருந்திருக்கும். பட் என்ன பண்ணுறது, இதுதான் விதி நடந்திருக்கு. இருந்தாலும் பாகிஸ்தான் கண்டிப்பாக கம்பேக் கொடுப்பாங்க நான் எதிர்பார்க்குறேங்க. ஏன்னா நல்ல டீம், நல்ல ஃபாஸ்ட் பவுலிங் இருக்கிற யூனிட் தான். பட் அவங்களுக்கு என்னன்னு தெரியல, சரியான கிரிக்கெட் விளையாட முடியல. கேப்டன்ஷிப் சரியில்லையா, இல்லை ஒரு வேளை எதனா ஒரு எப்படி சொல்கிறது, எதனா ஒரு அவங்க அணிக்குள்ளே எதனா ப்ராப்ளம் இருக்கா என்னன்னு தெரியல. பார்க்கலாம் எந்த அளவுக்கு ஒரு இது வருதுன்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக பாகிஸ்தான் அணி கம்பேக் கொடுப்பாங்க நான் நினைக்கிறேன். எத்தனை பேர்லாம் பாகிஸ்தான் அணி கண்டிப்பாக கம்பேக் கொடுப்பாங்க, அவங்க நெக்ஸ்ட் வேர்ல்டு கப்பில் சூப்பராக ஆடுவாங்கன்னு நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அப்படியே நம்ம இந்தியா அணி இந்த வருஷம் கப் அடிக்குமா அடிக்காதா, அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இது போன்ற ஸ்போர்ட்ஸ் நியூஸை தெரிஞ்சுக்கணும்னா சேனலை சப்ஸ்கிரைபர் லைக் ஒன்று பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி, வேர்ல்டு கப் பற்றி டே பை டே சேனலில் அப்டேட் வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.